நேரு, தேங்க்யூ டாக்டர், உங்களுடைய கருத்துக்களை தந்தி டிவியோடு பகிர்ந்து கொண்டதற்கு. நேரு உள்விளையாட்டு அரங்கத்திலிருந்து செய்தியாளர் சமய மணிவண்ணன் இணைகிறார். பிரதமர் வருகை தந்துவிட்டார். இன்னும் 2 மணித்துளிகளில் சரியாக 2 நிமிஷத்தில் இந்த விளையாட்டுகள், இந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது இல்லையா? இந்த நிகழ்ச்சியுடைய ஹைலைட்ஸ் என்ன மணிவண்ணன்? வணக்கம். 6வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி சென்னை பெரியமேட்டில் உள்ள நேரு விளையாட்டு அரங்கத்திற்கு தற்போது அதிகரித்ததால் முன்னதாகவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் வருகை தந்த நிலையில இன்னும் சற்று நேரத்துல இந்த கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் பிரதமர் மோடி தொடங்கி வைக்கும் விழாவானது தொடங்க உள்ளது. இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை பொறுத்து இந்த ஏற்பாடுகளை தொடர்ந்து பார்க்கும்போது முக்கியமாக 3 பேரோட உரை முக்கியமாக இருக்கப்படுகிறது. குறிப்பாக பிரதமர் மோடி, விளையாட்டுத்துறைக்கான பிரதமர் மோடியின் உரை மற்றும் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் உரை மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் உரை முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இவரது உரைகள் மட்டுமல்லாது பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இந்த விழாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக விளையாட்டு தொடர்பான கலை நிகழ்ச்சிகள் மட்டுமே அதிக அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சிலம்பம், மல்லர் கம்பம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு தொடர்பான கலை நிகழ்ச்சிகளுமே இந்த கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகளுக்கான தொடக்க நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த விளையாட்டுகள் குறித்து பார்க்கும்போது ஏராளமான கலைஞர்கள் தொடர்ந்து இந்த விளையாட்டுக்காக கடந்த 1 மாத காலமாக தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபட்ட சூழலில் இன்றைய தினம் இந்த விளையாட்டு போட்டிகள் குறித்தான கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. அது மட்டுமல்லாது வண்ண விளக்குகள் தொடர்பான கலை நிகழ்ச்சிகள், வண்ண விளக்குகளை கொண்டும் கலை நிகழ்ச்சிகளானது இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து இங்கு உள்ள ஏராளமான பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் இந்த கேலோ இந்தியா தொடக்க நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ளனர். அவர்கள் அனைவருக்குமே இந்த தொடக்க நிகழ்ச்சியானது ஒரு கண்கவர் விருந்தாகவே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாது இந்த நிகழ்ச்சியோட ஒரு பகுதியா இந்த கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகளுக்கான 2023 இளைஞர் விளையாட்டு போட்டிகளுக்கான ஒளிச்சுடரையும் பிரதமர் மோடி உள்ளார். குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த தடகள வீராங்கனை சுபா வெங்கடேசன் மற்றும் டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமல் உள்ளிட்டோர் இந்த ஒளிச்சுடரை பிரதமர் மோடியிடம் கையளிக்க உள்ளனர். பிரதமர் மோடி தொடர்ந்து இந்த ஒளிச்சுடரானது தொடர்ந்து இங்கே ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளை பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியாவில் கிட்டத்தட்ட 5 பதிப்புகள் நடந்து முடிந்த நிலையில தற்போது 6வது கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளானது கிட்டத்தட்ட நாடு முழுவதும் உள்ள 36 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் என நடைபெறுவது. இந்த கேலோ இந்தியா 10 நாட்கள், கிட்டத்தட்ட 10 நாட்கள் நடைபெறும் இந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 26 பிரிவுகளின் கீழே விளையாட்டு போட்டிகளானது நடைபெற உள்ளது. ஹாக்கி, கபடி, கோகோ, கூடைப்பந்து, வாலிபால் உள்ளிட்ட 26 பிரிவு கீழே இந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள் இந்த 10 நாட்கள் சென்னை மட்டுமல்லாது சென்னை, கோவை, மதுரை, திருச்சி ஆகிய 4 முக்கிய மாவட்டங்கள்ல இந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளானது நடைபெற உள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த விழாவானது தமிழ் தாய் வாழ்த்துடன் தொடங்க உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.